ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்யூச்சர் லைஃப். இந்த வீடியோவில் கோல்டு எப்படி ஈஸியாக சேவ் பண்ணலாம் சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ தங்கம் கையில் இருந்தால் காசு கையில் இருக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் காசு கையில் இருந்தால் நம்ம செலவு பண்ணிவிடுவோங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கோல்டை சேவ் பண்ணுவோம். சேலரியில் ஒரு 25% வந்துட்டு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்மளால் மொத்தமாக 10 பவுன் எடுக்க முடியாது. ஸோ ஒரு கிராமாக எடுத்து சேர்த்து வச்சு மொத்தமாக 10 பவுன் நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியுங்க. சிறுக சிறுக சேமிக்கலாங்க. மந்த்லி 1 கிராம் சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சால் அதுக்கு மேலேயும் ட்ரை பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிள் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு நகைக்கடை இருந்ததுங்க. அந்த நகைக்கடையில் வந்துட்டு இப்போ 10,000 ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம நகை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு எப்படின்னா, இதில் 1,500 ரூபாய் அவங்க இன்ட்ரெஸ்ட் மாதிரி எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு மீதம் இருக்கிற 8,500 ரூபாய்க்கு மட்டும் நம்ம நகையை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு வந்துட்டு டெய்லி 100 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எனக்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருந்ததுங்க. நம்ம வெளியில் ஃபைனான்ஸ் ஏதாச்சும் வாங்கினா கூட டெய்லி நம்மளால் பே பண்ண முடியுமான்னு தெரியாது. உண்டியலில் போட்டு வைக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு நாள் நம்மள்கிட்ட காசு இருக்கும், ஒரு நாள் காசு இல்லாமல் போகலாம். ஸோ இதுமாதிரி நகை கடையில் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம டெய்லி எப்படியா இருந்தாலும் நம்ம கட்டி முடிச்சிடுவோம். கட்டி முடிக்கும்போது நமக்கு இந்த தங்கம் வந்துட்டு நம்ம கையில் இருக்குங்க. மற்றபடி ஃபைனான்ஸ் ஏதாச்சும் வாங்கினாலும் கடனை மட்டும்தான் அடைப்போமா கண்டி நம்ம கையில் வந்துட்டு தங்கம்னு எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கேட்டு கூட நீங்கள் தங்கத்தை வாங்கி வச்சுக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டேவும் நம்ம தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி 100 ரூபாவாக கட்டி வந்துட்டு நம்ம அந்த கடனை அடைச்சிடலாங்க. அடுத்து வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு டே வரும் பார்த்தீங்களா? இந்த ஸ்பெஷல் டேனால் வந்துட்டு வெட்டிங் டே, பர்த்டேவாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் டேவாக கூட இருக்கட்டும். இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு 1 கிராம்னாச்சும் நம்ம வந்துட்டு கோல்டு எடுக்க ட்ரை பண்ணுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க, இல்லை என்னோடய ஒய்ஃப் எனக்கு எடுத்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் எடுத்து கொடுங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க. யார் எடுத்து கொடுத்தாலும் தங்கம் தாங்க நம்ம வீட்டில் சேரும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு பர்த்டேவாகட்டும், இந்த மாதிரி டேஸ்லாம் கூட ஒரு கிராம் சேமிக்க முடியுன்றவங்க ஒரு கிராமாக சேமிங்க. இல்லை என்னால் வந்துட்டு 2 கிராம் எடுக்க முடியும், என்னால் வந்துட்டு 1/2 பவுன் எடுக்க முடியும், 1 பவுன் எடுக்க முடியும்னாலும் உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதால நம்ம வீட்டில் வந்துட்டு ஈஸியாகவே வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 1/2 பவுன்லேருந்து 1 பவுன் வரைக்கும் ஈஸியாக எடுக்க முடியுங்க. அடுத்தது எப்பயுமே அக்ஷய திருதியானா நம்ம கண்டிப்பாக வீட்டில் வந்துட்டு ஒரு 1/2 மில்லிகிராம்லனாச்சும் நம்ம தங்கம் எடுத்து வைப்போங்க. இந்த அக்ஷய திருதியில் வந்துட்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ 1 கிராம்லேருந்து 5 சவரம் 10 சவரம் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இப்படி நம்ம சேர்த்தால வருஷத்துக்கு நம்ம வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக 1 கிராம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. தங்கத்து கூடவே வந்துட்டு வெள்ளியும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணோம்னா. அடுத்து பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங்ஸுங்க. இந்த உண்டியல் சேவிங்ஸு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மகிட்ட எப்போல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கோ அதெல்லாம் உண்டியலில் போட்டு சேமித்து வச்சுட்டே வருவோங்க. நமக்கு எப்போ கையில் காசு இல்லை நம்ம திடீர்னு வந்துட்டு ஒரு கோல்டு எடுக்கணும் அப்படின்னும் போது இந்த உண்டியல் சேவிங்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்துட்டு நம்ம ஒரு அமௌண்ட் வந்துட்டு கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த அமௌண்ட் வந்துட்டு இந்த 11 மந்த் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா? பெரிய நகை கடையிலலாம் வந்துட்டு 11 மந்த் ஸ்கீம் இருக்குங்க. அந்த மாதிரி 11 மந்த் ஸ்கீமில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த 11 மந்த் முடியும் போது வந்துட்டு செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நம்ம கோல்டு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது ரொம்பவே வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷனுங்க. இந்த ஆப்ஷனை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வீட்லேயே நீங்களும் தங்கத்தை சேருங்க.